நண்பர்களே, ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்குதேன்ட்டு. நான் சமைக்கவே இல்லைங்க. இன்னைக்கு நிசமா தான் சமைச்சிருக்காங்க. நான் இன்னைக்கு காட்டில் இந்த தீனி புல்லு கட்டெல்லாம் காஞ்சி போனதெல்லாம் களைச்சி எடுத்துட்டு அங்கே காலையிலேயே வேலைன்னு போயிட்டோம். இன்னைக்கு நிசமா தான் சமைச்சிருக்காங்க. சண்டே ஸ்பெஷல் என்ன சமைச்சிருக்காங்கிறது பார்க்கலாம். எப்படி எனக்கு பசி காலையிலேயே அங்கே போய் வேலை செஞ்சுட்டு வந்தோடனே பசி தாங்க முடியல. அதனால் விசில் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் இது என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். அப்புறம் வாங்க இதை விசில் வரட்டும். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, இட்லி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கட்டு வேறு எதுவும் இல்லை, வேறு தயிர் தான் பிடிச்சிட்டு இருக்கு, அவ்வளோதான். இந்த குக்கரில் இருக்கிறது என்ன ஸ்பெஷலுங்கிறது இதை நீக்கிட்டு தான் பார்க்கணும். ஆனால் இதை விசில் அடக்கணுங்கிறது சுடுது. நிற்கலாங்களா? என்னடா அப்படின்னா வாத்து உள்ள கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அக்கா வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டில் இட்லி வாத்து குழம்பு. இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்திருக்கலாம், பரவாயில்ல, இதுவே பெஸ்ட்டு தான். உங்களுக்கும் சேர்த்து நானே சாப்பிட்றேன். கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். அதுவும் மனமாக இருக்குங்க. ஆனால் டேஸ்ட் எப்படி செஞ்சுருக்காங்கிறத பார்க்கலாம். கொத்தமல்லி தலை போட்டா நல்லா முடிச்சுன்னு இப்படி தெரியும். சரி வாங்க, அப்படி கை கழுவிட்டு வாங்க. ஒவ்வொருத்தருக்கா போட்டு கொடுத்துடலாம். மாமா மட்டும் குளிக்க போயிட்டாரு. அவர் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டோம். எனக்கு எல்லோரும் ஒட்டுக்க தான் சாப்பிடுவோம். ஈரல் சூப்பராக வருது. அடிக்கணுன்னே எங்கே போயிடுச்சுக்கானோ சரி மறுக்காம போட்டு அதே இன்றைக்கி ஹாஸ்டல் கிளம்புறாங்க. சரி ஏதோ ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நிசமாட்ட எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் வேலை செய்ய போயிட்டோம். நிசமா சூப்பராக சமைச்சு வச்சுருக்காங்க. எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். நிறுத்தி 2 போதும் மாமா, 2 போதும். எதுக்கு சாப்பிட்றீங்க? சாப்பிட்றாதீங்க. சாப்பிட்டா பெருசாயிடுவோம், அதனால் சாப்பிடாதீங்க. எல்லாத்து வீட்லையும் என்ன ஸ்பெஷலுங்கிறது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் குழம்பு ஊற்றுங்கம்மா. இட்லி ஆறு ஓடி கறி பற்றினவுக்கு வாத்துக்கும் இட்லிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எங்கள் மாமா தட்டை நான் எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாயெல்லாம் சூப்பராக இருக்குங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் பக்காமல் இருக்குது. சூப்பராக இருக்குது. கறியெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? எல்லாமே சுடுதுங்க. சூப்பராக வெந்திருக்குங்க. எல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. சூப்பருங்க. பாய்.